வணக்கம் நண்பர்களே. 2026 ஜூன் மாத கிரக அமைப்புகளின்படி கடக ராசிக்கான பலன்கள். ஜூன் மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். மக்கள் எல்லாருமே ரொம்பவுமே ஹைப்பர் ஆக்டிவாக தான் இருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க வேலைகளில் ரொம்பவுமே மும்மரமாக ஈடுபட்டுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் இந்த மாதம் எல்லாருக்குமே பரபரப்பாக தான் இருக்கும். எல்லாருமே அறக்க பறக்க ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. ஆனால் அதே போல் மக்கள் எல்லாருக்குமே ஒரு மாதிரி ஈகோ தூண்டுதல் அப்படிங்கிறதும் ஏற்படும். இதனால் மக்கள் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எல்லாருமே நீயா நானா அப்படிங்கிற மாதிரி போட்டி போட்டுக்கிட்டும் வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருமே எதற்கும் விட்டு கொடுத்து போகவே மாட்டாங்க. ஸோ ஒரு பக்கம் வேலைகள் அப்படிங்கிறது பரபரப்பாக போய்கிட்டு இருக்கும். இன்னொரு பக்கம் இந்த மாதிரியான சிக்கல்கள் அப்படிங்கிறதும் இருக்குது. அது தவிர இந்த மாத அமைப்புகளின்படி பார்க்கும்பொழுது இந்த பூகோள அமைப்புகளில் நிறைய சேஞ்சஸ் அப்படிங்கிறது உண்டாகுது. குறிப்பாக இந்த மாதம் பார்த்திங்கன்னா இயற்கை சீற்றங்களின் அடிப்படையில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு பெரிய தொந்தரவாக இருக்கும். அதே போல் வாகன விபத்துகள் அப்படிங்கிறதும் இந்த மாதம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். ஏற்கனவே இந்த விபத்துகள் அப்படிங்கிறது ரொம்பவுமே பரவலாக போய்கிட்டு தான் இருக்குது. அது தெரிஞ்சு நடக்குதோ தெரியாமல் நடக்குதோ, விபத்து அப்படின்னாலே தெரியாமல் நடக்கிறது தானே அப்படின்னு சொல்லலாம். பட் இன்றைக்கி பெரும்பாலான விபத்துகள் போதையினால தான் ஏற்படுது. இந்த மாதிரி விபத்துகள் எல்லாம் தெரியாமல் நடக்கிற விபத்துகள்னு சொல்ல முடியாது, தெரிஞ்சு தான் நடக்குது. ஸோ தெரிந்தோ தெரியாமலோ விபத்துகள் அப்படிங்கிறது அதிகமாக தான் இருக்குது. ஸோ இந்த மாத அமைப்பின்படியும் இந்த விபத்துகள் அப்படிங்கிறது வாகன ரீதியான பிரச்சனைகள் அப்படிங்கிறதும் அதிகமாக இருக்குது. இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அபாயம் இருக்கிறதுனால ஏதாவது காடுகள் தீப்பிடிக்கிறது, எரிமலைகள் வெடிக்கிறது, பூகம்பம் ஏற்படுறது, ஆனால் ஏதாவது பெரிய பெரிய ஆலைகளில் விபத்துகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதனால் மக்கள் இந்த மாதிரியான காரியங்களில் ஈடுபடும் பொழுதும் அல்லது இந்த மாதிரியான இடங்களில் இருக்கும் பொழுதும் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஒரு காலத்தில் ஜூன் மாதம் அப்படின்னாலே நல்ல மழை பெய்யும். ஆனால் இப்போல்லாம் அப்படி எதிர்பார்க்க முடியாது. ஸோ இந்த மாதம் பார்த்திங்கன்னா மழைக்கு பதிலாக வெயில் தான் கொளுத்தி எடுக்க போகுது. அதனால் இந்த உஷ்ண ரீதியான தாக்கங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். இது சார்ந்த உடல் உபாதைகள் அப்படிங்கிறதும் கொஞ்சம் தொந்தரவுகளை ஏற்படுத்தும். இனி மேற்கொண்டு உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே வீடியோவுக்கு லைக் பண்ணி மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. கடகராசிக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து மாதம் ஆரம்பிக்குது. ராசியில் குரு மற்றும் சுக்கிரனுடைய சேர்க்கை இருக்கும். சுப கிரகங்கள்னு சொல்லக்கூடிய 2 கிரகங்களுடைய சேர்க்கையும் ராசியிலே இருக்கிறதுனால கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் ஒரு சாதகமான மாதமாகவே இருக்கும். கடகராசிக்காரங்க நிம்மதியோடும் கலகலப்போடும் காணப்படுவாங்கன்னு சொல்லலாம். நல்ல காரியங்களில் ஈடுபட்டு வருவீங்க. தொலைநோக்கு சிந்தனைகள் அதிகரிக்கும். மனசுக்குள்ளே எப்போவுமே ஒரு இனம் புரியாத மகிழ்ச்சி, சந்தோஷம் போன்ற விஷயங்கள் உருவாகும். சொத்து சுகங்கள் வகையில் ஆதாயங்கள் கிடைக்கும். ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்லாம் ரொம்பவுமே திறம்பட செயல்பட்டு வருவீங்க. கடகராசிக்காரங்களுக்கு மற்றவங்களுடைய ஆதரவு என்பது நல்லபடியாக கிடைக்கும். வேண்டாம் வெறுப்பாக பழகினவங்க கூட இந்த மாதம் உங்ககிட்ட ரொம்பவுமே அனுசரணையாகவே நடந்து கொள்வாங்க. அதே போல் கடகராசிக்காரங்களுக்கு இந்த பிரயாணம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கொஞ்சம் கூடுதலாகவே இருக்கும். சில இடங்களுக்கு கட்டாயமாக வெளியில் போயிட்டு வரணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கலாம். பட் பெரும்பாலும் நல்ல விஷயங்களுக்காகத்தான் இருக்கும். அதே போல் ஆன்மீக சிந்தனைகள் மேலோங்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. குறிப்பாக வயதில் மூத்தவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆன்மீக விஷயங்கள் காரியங்கள் ஈடுபாடுகள் அதிகரிக்கவே செய்யும். முடிஞ்சால் குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொண்டு வாங்க. இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த அமைப்பு ரொம்ப ரொம்ப வலுவாக வேலை செய்யும். கடகராசியை பொறுத்த வரைக்கும் குலதெய்வ அருள் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது. முடிஞ்சால் ட்ரை பண்ணுங்கள். தொழில், வேலை, உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் இந்த மாதம் கடகராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்பவுமே சிறப்பாக இருக்குது. கடகராசிக்காரங்க உங்களுடைய ஜீவன அமைப்புகளில் ரொம்பவுமே சிறப்பாக செயலாற்றக்கூடிய ஒரு மாதமாக இது அமைஞ்சிருக்கு. காரியத்திலே கருத்தாக இருப்பீங்க. முடியாத காரியங்களையும் முடித்து காட்டுவீங்க. நீண்ட நாட்களாக செய்யணும்னு நினச்சிட்டு இருந்த விஷயங்கள்லாம் இந்த மாதம் செய்ய முற்படுவீங்க. உங்களுடைய முயற்சிகள் அப்படிங்கிறது எல்லா வகையிலுமே நல்ல முறையில் பலன் தரும். புதிய வேலை வாய்ப்புகள், தொழில் வாய்ப்புகள் போன்ற விஷயங்கள்லாம் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே பிரகாசமாக இருக்குது. சமீபத்தில் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த கடகராசிக்காரங்களுக்கு ஜீவன அமைப்புகள் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு.
அந்த வீடியோவில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருப்பேன். சில காலத்துக்கு திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் அப்படிங்கிறதும் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ அப்படி தான் கடகராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய ஜீவன அமைப்புகளை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கால நேரம் அப்படிங்கிறது செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. அதனால் உங்களுடைய தொழில் வேலை உத்தியோகம் சார்ந்த எந்த ஒரு விஷயங்களாக இருந்தாலும் இந்த மாதம் உங்களால் சிறப்பாக செயலாற்ற முடியும். சரியான நேரத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கங்க. வெளியூர் மற்றும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாகவே இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கடகராசிக்காரங்களுக்கு வரவு செலவுகள் என்பது ஈக்குவலாக தான் இருக்கும். இருந்தாலும் நல்ல விஷயங்களுக்காக செலவு செஞ்சுட்டு வருவீங்க. சுப விரயங்களுடைய தன்மைகள் தான் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலுமே கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த காசு பண விஷயங்களில் கொஞ்சம் கவனமாகவே இருங்க. பெரிய அளவில் இந்த மாதம் அப்படிங்கிற டிஸ்டர்பன்ஸ் வராது. ஆனால் அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் இதே மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால் முடிஞ்ச அளவுக்கு கிடைக்கிற விஷயங்களை கொஞ்சம் சேமிக்க ஆரம்பிங்க. இந்த மாத அமைப்பை பொறுத்த வரைக்கும் இந்த பொருளாதார அமைப்புகள் நல்லபடியாகவே இருக்குது. இந்த கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள், கடன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கும். சொத்து சுகங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் நல்ல வகையிலே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்குது. வீடு நிலவரங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகன ரீதியான விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு ஒரு சுமூகமான அமைப்புகள் தான் செயல்பட்டு இருக்குது. கடகராசிக்காரங்களுக்கு இது சார்ந்த தொந்தரவுகள், பிரச்சனைகள் போன்ற விஷயங்கள் கூட முழுமையாக அகலப்பெறும். குறிப்பாக இனி அடுத்தடுத்து வரக்கூடிய காலகட்டங்களில் கடகராசிக்காரங்க இந்த அசட்ஸை எப்படி பில்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் அதிகமாக யோசிப்பீங்க. தனக்குன்னு ஏதாவது உருப்படியாக சேர்த்து வைக்கணும் அப்படிங்கிற எண்ணமே கடகராசிக்காரங்களுக்கு இனி வரக்கூடிய காலகட்டங்கள் அதிகரிக்கும். அதற்கான ஒரு அச்சாணி மாதிரி இந்த மாதம் செயல்படுது. அதனால் இந்த சொத்து சுகங்கள் வகையில் ஒரு சாதகமான அமைப்புகளை எதிர்பார்க்கலாம். குடும்ப விஷயங்கள், காரியங்கள் இந்த மாதம் சிறப்பாகவே இருக்குது. பெரிய அளவில் பிரச்சனைன்னு சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஈஸியாக சமாளிச்சிடுவீங்க. குறிப்பாக மாதத்தின் முற்பகுதிகள் என்பது குடும்ப விஷயங்கள், காரியங்கள், குடும்ப உறவுகள் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பாகவே வேலை செய்யும். மாதத்தின் பிற்பகுதியில் கொஞ்சம் அலைச்சல் நிறைந்ததாகவும் விரயங்கள், செலவுகள் நிறைந்ததாகவும் இருக்கும். பட் இருந்தாலும் பெரிய அளவில் டிஸ்டர்பன்ஸ் கிடையாது. குடும்பத்துக்குள்ளே வீண் விரயங்கள், செலவுகள் போன்ற விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. சிலருக்கு ஏதோ ஒரு விஷயங்கள், காரியங்களுக்காக குடும்பத்தை விட்டு கொஞ்சம் தனிச்சு இருக்கும்படியான சூழ்நிலைகள் உருவாகலாம். பட் அதெல்லாமே பெரும்பாலும் நல்ல விஷயங்கள் உங்களுடைய தேவைகளுக்காகத்தான் இருக்கும். அதனால் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு கொஞ்சம் அனுசரணையாகவே இருக்குது. பெற்றோர்கள் சார்ந்த விஷயங்கள் சிறப்பான வகையிலே எல்லாமே இருக்கும். உடன்பிறப்புகள் சார்ந்த விஷயங்கள் அப்பப்போ கொஞ்சம் ஈகோ கிளாஷ் ஆகும். இருந்தாலும் சமாளிச்சுக்கலாம். கணவன் மனைவி உறவுகள் நல்லபடியாகவே இருக்குது. குழந்தைகள் வகையில் சிறப்பான விஷயங்களை எதிர்பார்க்கலாம். ஆனால் குழந்தைகள் சில விஷயங்களை கொஞ்சம் அடமெண்டலாக இருப்பாங்க. அதை சமாளிக்க வேண்டியதாக இருக்கும். மற்றபடி தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு குழந்தைகளுடைய விஷயங்கள், காரியங்களில் ஈடுபாடுகள் அதிகமாகவே இருக்கும். அது சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக முடிச்சு காட்டவும் செய்வீங்க. திருமண அமைப்புகள், புத்திரபாக்கிய அமைப்புகள் ரெண்டுமே கடகராசிக்காரங்களுக்கு ரொம்பவுமே சிறப்பான வகையிலேயே இருக்குது. நிறைய பேருக்கு இந்த காதல் திருமணங்கள் கூட நல்ல முறையில் கைகூடலாம். உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு இனி சாதகமாகவே இருக்கும். பெரிய அளவில் யாரும் உங்களுக்கு போட்டி பொறாமையோடு செயல்பட மாட்டாங்க. நண்பர்களோ உறவினர்களோ கொடுத்து தொல்லைகள்லாம் போதும்னு சொல்லி கொஞ்சம் நாளுக்கு ஒதுங்கி இருக்கத்தான் பார்ப்பாங்க. அதனால் இவங்க வகையிலலாம் பெருசாக தொந்தரவுகள் அப்படிங்கிறது இருக்காது. உடல்நலம் சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. உஷ்ண ரீதியான தொந்தரவுகள் இருக்கவே செய்யும். ஏதாவது நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா அதுலேயும் இந்த மாதம் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. அதே போல் கடகராசிக்காரங்க இந்த மாதம் காரியங்கள்னு வரும்போது கொஞ்சம் டென்ஷன் ஆவீங்க, அவசரப்படுவீங்க. அந்த விஷயங்களும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கங்க. மாணவர்களுக்கு கல்வி வித்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவுமே சிறப்பான வகையில் அமைஞ்சிருக்கு. அது சார்ந்த எல்லா காரியங்களுமே மாணவர்களுக்கு சிறப்பாகவே இருக்கும். மாணவர்களுடைய தேவைகள், அவங்களுடைய ஆசைகள் பூர்த்தி அடையக்கூடிய ஒரு மாதமாகவே இருக்குது. ஓவராலாக கடகராசியை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான மாதமாகவே இருக்குது. காரியங்களில் மட்டும் கொஞ்சம் நிதானமாக செயல்படுங்க. மற்றபடி எல்லாமே சிறப்பான விஷயங்களாகவே இருக்கும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.